சக்கரை செய்வாங்களா? அது கூட யாருன்னா சக்கரை போடுவாங்களா? எதுக்கு மாங்காய் குழம்பு சேர்த்தா? சரி, மாம்பழம் சாப்பிடுங்க. வண்டி ஓட்டி கீழே இறங்குங்க. ஃபர்ஸ்ட் கீழே இறங்கி சாப்பிடு. சாப்பிடுங்க. பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சாயந்தர நேரம் மாம்பழம் சாப்பிட்றாங்க 2 பேரும். செந்தூரா மாம்பழம் தான் நல்லாயிருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 கிலோ வந்து பார்த்தீங்கன்னா 100 ரூபா. ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா 50 ரூபா இப்படிலாம் வைக்கிறாங்க. வண்டியில் வரவங்க கிட்ட வாங்கினீங்கன்னா பார்த்தீங்கன்னா 3 கிலோ வந்து 100 ரூபா அந்த மாதிரி ரேட்டுக்கு வாங்குறாங்க, விற்கிறாங்க. எங்கள் அப்பா டெய்லியும் எதுனா வாங்கிடும். நல்லா இருக்குதா மாம்பழம்? சாமி எப்படி பார்க்குது? நல்லா நல்லா தோல் சப்பிட்டு போடுங்க. அப்படியே கீழே போட்டுட்டா கீழே இறங்கி வண்டி விட்டு வண்டியெல்லாம் ஒழுகுதுப்பா, மேலே ஈ மிக்குது. நல்லா தோல் இதுன்னு சப்பிட்டு போடுங்க. வெறும் அப்படியே பிச்சு பிச்சு போட்டுறாத. சரி, நீ சாப்பிடுங்க. அப்படி கடிச்சிருந்தேன் சரியா போகுது. மாங்காய் தோல் சாப்பிட்டா நான் தொண்டியில் மாட்டிக்கும். நல்லா ஒன்றும் மாட்டாது, தோலில் சாப்பிட்லாம். கொஞ்சம் கசப்படிக்கிற மாதிரி இருக்கும் லைட்டாக. சாப்பிடு. அது உள்ளார பழத்தை சாப்பிடுங்க. இந்தா திரும்பி சாப்பிடுப்பா. ரசினா ஒழுவுதா? கீழே இறங்கிக்கோ. கீழே இறங்கி வந்துடல. இந்தாட்டா வண்டி விட்டு கீழே இறங்கிக்கோ. சர்ட்டு ஃபுல்லாக போச்சு. சர்ட்டு ஃபுல்லாக ஆயிடுச்சு மாம்பழம். இவ்வளோ நேரம் நல்லா இருந்துச்சு சர்ட்டு. நேரம் நின்று சாப்பிடுங்க. நீ சாப்பிடு. நீ தோல் தூக்கிக்குமா? நல்லா கழுவி வச்சு இப்போ வந்து மாம்பழத்தோலை பிக்கணும். அது வரைக்கும் மாம்பழம் வீடியோவே இருக்குல்ல, என்னத்துக்கு இப்போ சாப்பிட்டீங்களா? கொட்டை நல்லா சப்பிரு. சரி, நீ சாப்பிடு. நீ சாப்பிடு, பேசினே தான் இருக்கிற. பாய். எதுக்கு? மாம்பழம் மரம் வருமா? இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாம்பழம் சாப்பிட்டு போட்டது தான். அதுவாக வளர்ந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இவ்வளோ பெரிய மரமாக எனக்கு பாருங்கள். சரி, அங்கே போடுறீங்களா? அந்தாட்டு போடு. அப்படிக்கா போடு. சும்மா இந்த மாதிரி சாப்பிட்டு போட்டு தான் அதுவே தானாக வளர்ந்து வந்துடுச்சு. அது நம்ம அப்போ வந்து தண்ணி ஊற்றி அப்படியே வளர்த்து செடி புடங்காமல் அப்படியே வருது. அது கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது இந்த மரம் வந்து. நம்ம நெட்டு வைக்கலனாலையும் பரவாயில்ல, பராமரிப்பாக பண்ணாங்கன்னா அது அப்படியே தானாக வந்துடுது. எவ்வளோ பச்சை பசின்னு வந்துச்சு பாருங்கள். ஒன்றில் தண்ணி மட்டும்தான் ஊற்றுங்க அடிக்கடிக்க.
அது தானே ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்து வந்துடுச்சு வருங்க. ம், நீ சாப்பிட்டா இங்கே போட்ட கொட்டை. ம், சரி பாய். எங்கே பஜ்ஜி வைக்கிறீங்க? எங்கே? ஆஹா, அங்கே வேணாம். இந்த கொட்டை பார்த்தீங்கன்னா மாம்பழம் கொட்டை வந்து பார்த்தீங்கன்னா பஜ்ஜி வச்சா தான் வரும்னு சொல்லிட்டு இப்போ குழி தோன்றோம். அங்கே வேணாப்பா, செடி பக்கமே வேணாம். இப்படியா இப்படி வா, இங்கே வா, பூச்செடி பக்கம் வா, பூச்செடி பக்கம் இங்கே வா. ஆ ஆ ஆ ஆ கொட்டைங்க. ஆ, அது காஞ்சி பின்னாடி தான் வரும். அப்படியே பச்சை போட்டால் வராதுன்னு நினைக்கிறான். சரி இப்போ வச்சுக்குதா? ஆ, லைட் போட்டாங்க. லைட் போட்டாங்கடா. சரி கொட்டைங்க. போதும், கொட்டை எடுத்துருங்க. கொட்டையில எடுத்துடும். மண்ணு தண்ணா தானே, மண்ணு தள்ளிடு. குழியில் வச்சு மண்ணு தள்ளிடு. திருப்பிலியா? இந்த என்னத்துக்கு அது அங்கே என்ன நோண்டுற? போதும் வாங்க, நல்லா மண்ணு மூடிடு. ஒரு சில இது பார்த்தீங்கன்னா சும்மா மேலே நம்ம போட்டு விட்டோம்னாவே அதுவே ஆட்டோமேட்டிக்காக தானாக வந்துடும். குழி கூட தேவையில்ல, நம்ம அப்படியே சும்மா போட்டுருக்கோன்னா சரி, அது அப்படியே மண்ணில் இருக்கிற பார்த்தீங்கன்னா வேறு வந்துடுது. இப்போ லைட் போகிறதுக்கு வந்துட்டாங்க பாரு அண்ணன் மரங்களாம். ஏன் ஆ மூடிட்டியா? பார்த்தீங்கன்னா இப்போ மண் போட்டு மூடிட்டோம். பார்த்தீங்கன்னா கொட்டை. அப்போ செடி முளைச்சி வருதான்னு பார்ப்போம். ஏய் வார வாங்க. வாமா, வீடியோ பார்த்தியா? அது ரிஃபில் லைட் வீடியோ எடுக்கிறேன்.